வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ் வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் சார்ந்த நடைமுறை சிக்கல்கள், அது ஏற்படுகின்ற பிழைகள், அவற்றை தெளிவுபடுத்துவதற்காக நம்ம இந்த தமிழ் வகுப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது மதியழகன் என்பவர் எனக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார். அவருடைய கேள்வி மிகவும் எளிமையானது. நான் எழுத்து தமிழில் எழுதும்போது எனக்கு அதிக பிழைகள் வருவதில்லை. ஆனால் பேச்சு தமிழை நான் எழுத்து தமிழாக எழுதும்போது அதில் எனக்கு பிழை வருகிறது. அது மற்றவர்கள் அது பிழையின் வேற சுட்டி காட்டுகிறார்கள். அதை எப்படி எழுதுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு தமிழில் இருப்பதை எழுத்து தமிழாக நம்ம அப்படியே அந்த ஒலி எழுதும்போது அது எதை நம்ம பின்பற்றுவது அப்படின்றது நம்ம பேசணும். இப்போ நம்ம தமிழினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், அதை நம்ம எப்படி பேசுகின்றோமோ அப்படியே எழுதுகின்றோம், எப்படி எழுதுகின்றோமோ அப்படியே பேசுகின்றோம். இதனுடைய அந்த வளர்ச்சி ஒரு சில மாறுதல்கள், கொச்சை, இந்த மறு வடிவம், கொச்சை வடிவம் என்றுதான் நம்ம சொல்லுவோம். மொழி அந்த சிதைந்து வந்தாலும் கூட வேறு மாறுவதில்லை. இது இதனுடைய ஒரு அடிப்படை. நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது அதனுடைய அந்த மூல வேர் சொல் என்னவாக இருக்கிறதோ அதை ஒட்டிதான் அதனுடைய இந்த பேச்சு வடிவம் அல்லது கொச்சை வடிவம் என்பது அதை அடிப்படையாக கொண்டது. அப்படின்னா நம்ம ஒரு பேச்சு வடிவத்துல எந்த எழுத்து போடணும்ன்றத அதனுடைய மூல வடிவத்தை நம்ம நினைவில் கொண்டால் அதனுடைய பேச்சு வடிவத்துல எதை போடணும்ன்றது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இது ஒரு சில உதாரணங்களோடு ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ பேச்சு தமிழில் எழுதுதல், சரியா? இப்போ அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, விட்டு விடணும்னு எப்படி நம்ம பேசுறோம் இல்லையா? விட்டு விடணும்னு இதனுடைய மூலச்சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விட்டு விட வேண்டும் என்று. இப்போ இவ்வளவு நீளமான ஒன்றை நம்ம சுருக்கும் போது விட்டுடணும்னு வழக்கமா நம்ம இந்த வி கூட சொல்ல மாட்டோம், விட்டுட அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம், விட்டுட அப்படியே வச்சுக்குவோம். இந்த இடத்துல 2 சுழி நூ வருமா அல்லது 3 சுழி நூ வரணுமா? இப்ப இன்டு அப்படின்றது நூ அப்படின்னு மாறுது. இப்ப இந்த இடத்துல 3 சுழி இருந்தா இந்த இடத்துல நீங்க 3 சுழி போடணும். விட்டுவிட வேண்டும் அப்படின்னு வர இடத்த நீங்க தமிழ்ல பேச்சு தமிழ்ல எழுதும்போது 3 சுழி இன்னே போடணும். அதாவது விட்டுவிட நும், சரியா? விட்டுவிட என்று அப்படின்னு இந்த இடத்துல வருது. இதை இந்த இடத்துல இன்னும் வருது பாருங்களா. இது 2 சுழி இன்னும் வருதுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், 2 சுழி இன்னும் போடணும். விட்டுடணும்னு, சரியா? இது இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். விட்டுவிட வேண்டும் என்று என்பதுதான் விட்டு விடணும்னு, விட்டுடணும்னு இப்படி வருது. இதுவே இன்னும் சில பேர் பேச்சு வழக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுறணும்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, விட்டுறணும்னு இப்படியும் சில விட்டுறணும்னு, நான் அப்படி விட்டுறணும்னு சொல்லலையே, சொன்னேன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே சொல்லுதான் இங்கேயும் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, இந்த விட்டு அப்படியே தான் இங்க வந்திருக்குது. விட வேண்டும் என்றது இப்ப விட்டுடணும் அப்படின்னு வந்துருக்குங்களா. இந்த மாதிரி டா டு டா அப்படின்னு ஒரு சொல்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா
அது ரூ அப்படின்னு தான் மாறும். இது வந்து இந்த மாதிரி ரூன்னு இடையின வராது. சரியா? இந்த இடத்துல இந்த மாதிரி வல்லினம் தான் வரும், வெற்றுணம்னு. ஆனா இந்த நூ அதே மாதிரிதான், இந்த இன்னுல இருந்தா இந்த நூ வருது, இந்த இன்னுல இருந்தா இந்த நூ வருது. சரியா? அதனால நீங்க வந்து பேச்சு தமிழ் எழுதும்போது அதனுடைய மூல வடிவம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். இந்த இடத்துலயும் வந்து டு ட அப்படின்னு வருதுனால வெற்றுன, விற்று, வெற்று, அதுதான் விற்று அப்படின்னு. என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போதே சில பேர் என்ன சொல்லுவோம், என்னை விற்று அப்படின்னு சொல்லுவோம். என்னை வெற்று அப்படின்னு சொன்னா விட்டுடுன்றதுதான் வெற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த ரூ தான் நம்ம போடணும். அந்த ஒலி நம்ம உச்சரிக்கும் போது அதற்கு நெருக்கமான ஒலி எது அப்படின்றது. ஏன்னா இப்ப வெற்று அப்படின்றதுக்கும் விட்டுடுன்றதுக்கும் ஒலியில வித்தியாசம் இருக்கு. ஆனால் அந்த வெற்று என்பது விட்டுடு அப்படின்றத விட ரொம்ப நெருக்கமாக இருப்பது. அதாவது இந்த ரூவை விட இந்த ரூ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதனால இந்த ரூ போடணும். அதே மாதிரி இந்த நூவை விட இந்த நூ இந்த இடத்துல இதுக்கு இண்டு அப்படின்றது நூ என்பது நெருக்கமாக இருக்கு. அதாவது துல்லியமாக அப்படியே அந்த மூலச்சொல்லிலிருந்து வரவில்லை என்றாலும் கூட அதற்கு நெருக்கமான, அதாவது நெருக்கமான என்ன அர்த்தம், கூடியவரை மிக நெருக்கமான இடத்தில் எந்த ஒலி இருக்கிறதோ அந்த ஒலி தான் அங்கு இடம்பெற வேண்டும். எங்கோ இருக்கின்ற இன்னொன்று கிடையாது. அதனால அந்த முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அந்த மூல வடிவம் என்ன, அந்த எழுத்தினுடைய மூல வடிவம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அடுத்தது அதை உச்சரிக்கும் போது அதற்கு நெருக்கமான இடத்தில் எந்த ஒலி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எளிதில் எழுதி விடலாம். சரியா? இதை குறிச்சுக்கோங்க. நான் இப்ப அடுத்த சொல்லுக்கு போறேன். சரியா? இப்போ பண்ணிட்டனேன்னு ஒண்ணு சொல்றாரு. இப்ப இந்த பண்ணிட்டனேன்னு அப்படின்னு இதை வந்து இப்ப எப்படி என்னமோ இதனுடைய முதல் மூல வடிவம் என்னன்னு பாருங்க. பண்ணி விட்டேனே என்று. இவன் பண்ணி விட்டேனே என்று அப்படின்றதுதான் பண்ணிட்டேனேன்னு அப்படின்னு. அப்போ பண்ணியில எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இங்க வருது. பண்ணி விட்டேனேன்றதுல வி கண்டுக்குது, இட் அப்படியே இருக்கு, இட்டேனே அப்படின்னு. இந்த டே வந்து அப்படியே வந்து சுருங்குது. அப்ப அதனுடைய மூல வடிவத்தில் இருந்து அதனுடைய பேச்சு வடிவம் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பண்ணிட்டனேன்னு இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே இதுல அந்த சிதைவு வந்து அதே ஒளி வடிவத்துல அல்லது அதே எழுத்து வடிவத்துல இருக்கு அப்படின்னா அது சரி. விண்ணிட்டனேன்னு. நே என்று, என்று அப்படின்றது இதுல என்ன அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாலே அந்த இன்னு, இன்று என்பது இன்னு என்று மாறுகின்றது. அதனால இந்த வடிவம் என்பது பண்ணிட்டனேன்னு அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா இது சரி. இதுவே இந்த இடத்துல நீங்க பண்ணிட்டனே அப்படின்னு இந்த மூணாவது போட்டோம், இங்க மூணு போட்டோம், மூணு சொல்லி எழுத்து போட்டீங்கன்னா அது தவறாயிடும். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நே இங்க ரெண்டு சொல்லி என்ன இருக்கு, இங்கே அதே மாதிரி போட்டிருக்கோம். இங்க வந்து ரெண்டு சொல்லி என்ன இருக்கு, அதே மாதிரி இங்க போட்டிருக்கோம். இது நம்ம வந்து இந்த இதுக்கு ஒளிக்குறிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்க போட்டிருக்கோம். அதனால இது வரைக்கும் சரி. சரியா? நம்ம அடுத்து சொல்லுப்பா. இப்ப அவர் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, திங்கனம் நட்டு. இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கிறார். இப்ப திருப்பி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ரொம்ப எளிமையான ஒண்ணு. தின்ன வேண்டும் என்று பாருங்க, திண்ட வேண்டும். இதுக்கு சேர்த்து சொல்றது உண்டு. அப்படி என்று, அப்படின்னுட்டு என்று விட்டு, அப்படின்னு என்று விட்டு.
இப்போ திண்ண என்பதை நம்ம திங்க அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம். ஏன்னா இதனுடைய ஒரே விதமான ஒலி குறையில தான் இருக்குது. இது அது ஒலி குழு, அதாவது சொல்றோம் இல்லையா, வல்லினம் மெல்லினம் இடையினம். அப்போ இது ரெண்டுமே மெல்லின ஒலியில வருது. திண்ண அப்படின்னா திங்க, அங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இதுல ஒத்து வர்றதுனால திண்ண என்பது திங்க என்று மாறிவிடுது. ஒரே ஒலி குறிப்புல மாறுது. அதனால இது எழுது தமிழ்ல திங்கன்னு மாறுது. வேண்டும் அப்படின்றது நம்ம வேணும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து 3 சுழி எண் இருக்கு, இங்க 3 சுழி எண்ணு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் சரி. சரியா? இப்ப இவங்க எழுதுனதுல இது வரைக்கும் சரி. திங்க வேண்டும் என்று விட்டு அப்படின்னு தான், அதுதான் திங்க வேணும்னு விட்டு திங்கணும்னுட்டுன்னு எழுதியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல 2 சொல்லி இருக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம 3 சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த விதிப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, என்று அப்படின்றது இன்னு அப்படின்றதுல அங்க வந்து ஒலிக்குறிப்பு ரொம்ப பெரிய அளவுல இந்த இடத்துல மாறுது. நம்ம அப்படி சொல்றது, இந்த இன்று என்பது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப அதனுடைய ஒலிக்குறிப்பு மாறும். இந்த இடத்துல இது 2 சொல்லி தான் வரும். என்ன திங்கணும்னுட்டு என்று விட்டு என்பதுல இந்த இட்டு என்பது சரி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தின்ன வேண்டும் என்று விட்டுன்றதுதான் திங்கணும் நட்டு. அப்போ இது தப்பு, இது சரி. திங்கணும் நட்டு அப்படின்னா சரி. இப்போ இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கணும் நட்டு இந்த இம்ம கூட விட்டுருவாங்க, திங்கணும் நட்டு, அல்லது இந்த இன்ன விட்டுருவாங்க, திங்கணும்னு நேர இம்மிலிருந்து நோக்கி போயிடுவாங்க, திங்கணும் நட்டு அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால பேச்சு வழக்குல இந்த பெரிய சொல்லானது சுருங்கிக்கிட்டே வரும். அதாவது ரொம்ப வேகமா பேச பேச அந்த பெரிய சொற்கள்லாம் சுருங்கிக்கிட்டே வரும். அது வேக வேகமா பேசும்போது நம்ம அவ்வளவு வேகமா அவ்வளவு சொற்களையும் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது இயல்பாகவே இயற்கையாகவே அது சுருங்கிவிடும், சுருங்க தொடங்கும். அதனால திங்க வேணும்ட்டு திங்கணும்னுட்டு அப்படின்னு. அதனால இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேச்சு தமிழ் வரும். அதனால எழுத்து தமிழ் எழுது அதனுடைய மூல வடிவம், அதுல வேர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மூல வேர் வடிவத்துல என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் இங்க வரணும். அதனால திங்கணும்னுட்டு இப்படி எழுதணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவர் தெரியுதான்னு கேட்டுறாரு. என்ன சரியா? இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, பேச்சு வழக்கில் ஒண்ணு தெரியுதான்னு, இது சரியா, இது எப்படி எழுதுறது? இப்ப நம்ம என்ன பண்ணணும், தெரியுதா என்று, சரியா? தெரியுதா என்று என்றுதான் தெரியுதான்னு. நான் தெரியுதான்னு கேட்கிறேன், நான் தெரியுதான்னு கேட்டேன், அல்லது தெரியுதான்னு நான் அப்பவே கேட்டேன், ஏதாவது ஒன்று சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவோம், தெரியுதா என்று என்பதுதான் தெரியுதான்னு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி இன்னும் 3 சொல்லி போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும், தெரியுதான்னு. அப்போ அதனுடைய இந்த மூல வடிவத்தினுடைய ஒலிக்கு ஒத்து வருவது போல பேச்சு குறிப்பு இருந்தால், பேச்சினுடைய எழுத்து வடிவம் இருந்தால் அது சரி. அதனால இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு சொல் கேட்டிருக்காரு, வரணும்னுட்டு. சரி, இப்ப இது சரியா, இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப நம்ம திருப்பி என்ன போடணும், இதனுடைய மூல வடிவம் என்ன அப்படின்றத கவனிச்சு வச்சுக்கணும். வரணும்னுட்டு, வர வேண்டும் என்று விட்டு. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, வரணும்னுட்டு தான் இருந்தேன், அதனால வரணும் என்று எண்ணிக்கொண்டுதான், அப்படி நினைத்து கொண்டுதான், அதாவது எண்ணி விட்டு அதாவது நினைத்து விட்டு, அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் என்று விட்டுன்னு சொல்றதெல்லாம் வந்து அப்படி நினைத்து விட்டு எண்ணி விட்டு வந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான்.
அதனால இது வந்து வர வேண்டும் என்று விட்டு அப்படின்றதான் வரணும்னு விட்டு அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ நமக்கு இந்த வரல எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா இருக்கு. இன் 3 சுழி இன் இருக்கு, இங்க 3 சுழி இன் போட்டிருக்கு. அப்ப இதுவும் சரியா இருக்கு. சரியா? அப்போ வரணும் வர வேண்டும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் சரியா இருக்கு. என்று விட்டு அப்படின்றதுல இன்று அப்படின்னு இருக்கிறது இங்க 3 சுழி இன் நம்ம போட்டிருக்கோம். அப்ப இது சரியானு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இது தவறு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வரணும் நெட்டு வரணும் நெட்டு. இப்போ இப்படிதான் எழுதணும். சரியா? சில பேர் வரணும் நெட்டு நேரம் இங்கே வந்துடுவாங்க. இன்னும் இல்லாமலே வரணும் நெட்டால பேச்சு ஒவ்வொருத்தருடைய உச்சரிப்பு அதாவது அழுத்தம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப இது அமையும் என்பதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வரணும் நெட்டு. அப்போ நீங்க எழுதும்போது இதனுடைய வடிவத்தை யோசிச்சீங்கன்னா இந்த வடிவம் எளிதில் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ அடுத்தது அவர் இன்னும் ஒரு நாவலை எழுதி அவர் அல்லது பிழை திருத்தி அவர் வந்து கொடுத்துருக்கும் போது அதுல சிலவற்றை அவர்கள் பிழை என்றும் சிலவற்றை திருத்தி எல்லாம் அமைச்சிருக்காங்க. அது சரியானதுல அவருக்கு ஒரு ஐயப்பம் இருக்கு. அதில் ஒன்று வந்து கொண்டாந்து அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரியா கேட்டிருக்காங்க. இப்போ அவர் கேட்கறது கொண்டாந்து அப்படின்றது சரியா, கொண்டாந்து அப்படின்றது சரியா? இப்போ இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, திருப்பி அதே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது எதை சொல்றாங்க? கொண்டாந்துன்னா என்ன சொல்றாங்க? கொண்டு வந்து அப்படின்னு தான் கொண்டாந்து அப்படின்னு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ கொண்டு வந்துல நம்ம என்ன போட்டிருக்கோம்? 3 சுழின்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 3 சுழின்னு தான் நம்ம போடணும். இந்த கொண்டு வந்துன்றது இங்க வந்து அப்படியே வந்துருக்கு. கொண்டு வந்துன்றது கொண்டாந்து நம்ம வந்து பேசும்போது அப்படி கொஞ்சம் வேகமாகவும் அல்ல கொஞ்சம் அழுத்தத்தோடையும் பேசுறதுனால கொண்டாந்துன்றது கொண்டாந்து. சில பேர் வந்து கொண்டாந்துன்னு சொல்லுவாங்க, கொண்டாந்துன்னு கூட சொல்லுவாங்க. கொண்டு வந்து அப்படின்றதுல இப்படியும் எழுதலாம் அல்லது கொண்டாந்து அப்படின்னு எழுதினாலும் சரி. ஆனா 3 சுழின்னு தான் வரணும். அது நான் போட்டாலும் சரி, அல்லது டா நான் போட்டாலும் சரி. கொண்டாந்து கொடு அதாவது கொண்டாந்து கொடு 7 போட்டாலும் அது சரி. ஆனா கொண்டாந்துன்றது இருக்காது. இதனுடைய மூலவர் எடுத்து வச்சு நம்ம அதனுடைய அதாவது நீங்க ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா அதனுடைய அடித்தளம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? அல்லது நீங்க ஒரு மரம் நடுறீங்க அப்படின்னா அதனுடைய வேர் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சுதான் உங்களுக்கு மேல வந்து அதனுடைய வடிவம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நம்ம இங்க கொண்டு வரோம். சரியா? அவர் இன்னும் சிலர் கேட்கிறாரு, அது வந்து எதுக்காக இப்ப ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் ஏராளமான சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அவர் கேட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க இதே போல வெவ்வேறு சொற்களை நீங்களே போட்டு பார்க்கலாம். இன்னொரு கேட்கக்கூடிய இன்னொரு சொல் வந்து சாகனம்னு அப்படின்னு. இப்ப என்ன சாகனம்னு அப்படின்ற எழுதுனா இப்போ இதை நம்ம வந்து அவர் ரெண்டுத்துல எது சரின்னு பார்க்கும்போது வேற நம்ம எழுதிக்கணும். இப்போ சாக அதுல எந்த பிரச்சனை அப்படியே வந்திருக்கு. வேண்டும் என்பது வேணும்னு வரும். அப்ப வே இடத்துல காணா போய் சாகனம் அப்படின்னு அப்போ அதுல அப்போ இந்த நூதான் இந்த இடத்துல வரணும். சரியா? என்று அப்படின்றது என்ன அப்படின்றது இந்த இடத்துல இப்ப இந்த இன்னும் அப்படியே இங்க வந்துருது. என்றுன்றது ஒரு நூவாக இங்க சுருங்கு. அப்போ இந்த இன்படி இங்க நூ வந்திருக்குது அப்படின்றதுனால சாக வேண்டும் என்பதை சாகணும்னு அப்படின்னு இந்த முழு சொல்லின்னு இப்படிதான் எழுதணும். இதுல வந்து இந்த நூ கிடையாது, இது தவறு. சரியா? ஆனால் மின்னு அப்படின்னு எழுதலாம். சாகணும்னு அப்படின்னு எழுதலாம். சாகணும்னு இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். பேச்சு வழக்குல நம்ம சில இடத்துல அழுத்துவோம், சில இடத்துல நீட்டுவோம். சாகணும்னு அப்படி இழுத்தும் பேசலாம், இப்படியும் பேசலாம். அப்ப நீங்க எப்படி பேசுறதை பொறுத்து இப்படியும் எழுதலாம். ஆனா இந்த நூவை பொறுத்த வரைக்கும்
இந்த இடத்துல முழு சொல்லி இருக்கிறதுனால இது மாதிரி தான் எழுதும். சரியா? இப்போ அவர் இன்னொன்று கேட்டிருக்காரு, காப்பாத்தனும் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காரு. இப்போ இதை உங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே எல்லாம் இப்போ புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காப்பாற்ற வேண்டும், இதுதான் இப்படி மாறுது. பாற்ற அப்படின்னா ஆத்த அப்படின்னு எளிமையா மாறுது. இண்டும் அப்படின்றது இன்னும் இந்த இடத்துல மூணு சொல்லி இருந்தால் இங்கே என்ன பண்ணணும்? மூணு சொல்லி நூறு தான் போடணும். அதனால இது சரி. இதிலே ரெண்டு சொல்லி போட்டிருந்தா அது தவறு. மூணு சொல்லி தான் வரணும். சரியா? இப்ப இன்னும் சில சொற்கள்லாம் கேட்டிருக்காரு. தோணலை, இப்ப என்னதுல எது சரி அப்படின்னு இப்ப என்ன இதை நம்ம எப்படி பார்க்கணும்? தோணலை அப்படின்னு சொல்லணும். எனக்கு தோன்றவில்லை. என்ன தோன்றல? என் நினைவில் அது தோன்றவில்லை. எனக்கு என்ன தோணல? எனக்கு அப்படி நினைக்க தோன்றவில்லை, என் நினைவில் தோன்றவில்லை, என்ன தோன்றவில்லை. அப்ப தோன்றவில்லை, என் நினைவில் அது தோன்றவில்லை. அப்ப தோணல, தோன்றவில்லைன்றது முதல்ல எழுதணும். தோன்ற அப்படின்ற இடத்துல நம்ம ரெண்டு சொல்லியும் போட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? தோணல. இந்த இடத்துல இந்த இது எல்லாமே பேச்சு வழக்கில் வரும்போது இது எல்லாமே அதுல போயிடுது. அப்போ எனக்கு அது தோணணும். இப்ப சில பேர் தோணணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லுவோம்? இப்போ தோன்ற வேண்டும், தோன்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தோணணும். இந்த இன்னுல இருந்து இந்த இன்னும் வரணும், இந்த இடத்துல இருந்து இந்த இன்னும் வரும். தோன்ற வேண்டும்னா தோணணும் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ரெண்டுமே இதை மாத்தி இந்த இடத்துல இதை போட முடியாது, அதுல அது போட முடியாது. ஏன்னா இதனுடைய வேர்ச்சொல் இருக்கு. ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த மாதிரி எழுதுறத பார்க்குறோம். தோணலை அப்படின்னு. எதுக்கான வேர் என்னன்னா இந்த இன்ற தோன்ற அப்படின்றத அவங்க தோண ரொம்ப அழுத்தமா ஒரு வித்தியாசமா தமிழனுடைய மொழி இயல்புக்கு அப்படி நம்ம இந்த நாள் எப்படி சொல்லுவோம்? நம்ம உச்சரித்து பார்த்தோம்னா தெரியும். கண்டு, வண்ணம், அந்த மாதிரி ஒரு துணிவு, அந்த நூ அப்படி அழுத்துறோம் பார்த்தீங்களா? தோன்றலை அப்படின்னு தோண, எனக்கு தோணலை அப்படின்னு தோணல. அது அந்த நா வரும்போது நம்ம அப்படி உச்சரிக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மூலச்சொல்லும் அந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம உச்சரிப்பதும் எனக்கு அது தோணலை அப்படித்தானே சொல்றோம். தோண இந்த இது இந்த சொல்லோடையும் இந்த எழுத்து பக்கத்துல இருக்க எழுத்துகளோடையும் அது ஒட்டலை. அதே நேரத்துல உச்சரிப்பும் அந்த மாதிரி தோண அப்படின்ற அந்த அழுத்தம் அங்க வரல. அதனால இப்போ தோன்றல, தோன்றவில்லை, தோணலை அப்படின்றது சரியாகத்தான் படுது. இந்த மாதிரி எழுதுவதுதான் சரி. இப்படி எழுதக்கூடாது. ஒருவேளை சில பேர் வேற மாதிரி உச்சரிக்கக்கூடியவர்களாக, இலங்கையில சில பேர் வேற மாதிரி அதை உச்சரிப்பாங்க. அது மாதிரி உச்சரிக்கக்கூடியவர்களாக ரொம்ப வெளிந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு சிறப்பு நேர்வாக அதை மாத்திக்கலாம். அதுக்கான சிறப்பு விதிகள் இருக்கு. அதை அப்புறம் பேசுறாங்க. இப்ப அடுத்தது கேட்கிறார், அறுக்கணும், அது எப்படி எழுதணும்? அறுக்கணும் அப்படின்னா அது இங்க ரெண்டு சொல்லி இன்னும் போடணுமா? இது அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இப்ப அறுக்க வேண்டும்ன்றத அறுக்கணும் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த அறுக்க மாத்தமே இல்லை, அப்படியே இருக்கு. வேண்டும்ன்றா வேணும். அதுலயும் இன்னும் கொஞ்சம் சுருங்கும் போது என்ன ஆகும்னா அறுக்கணும் வேகோட காணா போகும். இந்த இன்னும் இண்டு இன்னுவா மாறுது. அப்போ வேண்டும் அப்படின்றது நம்ம அறுக்கணும் இப்படிதான் எழுதணும். இது தவறு. சரியா? அப்புறம் அவர் என்ன கேட்கிறாருன்னா, உத்தரவாதம்னா என்ன கேட்கிறாரு? இப்ப இந்த இடத்துல அவர் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படி ஒரு திருத்தம் இருக்கு. இப்ப இதுல எதுன்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம எழுதும்போது உத்தரவாதம் என்றால்
நான் வழக்கமாக என்ன சொல்லுவோம், உத்தரவாதம்னா சொன்னேன், நான் உனக்கு உத்தரவாதம்னா சொன்னேன் அப்படி சொல்லுவோமா? அப்போ அது என்ன சொல்றோம்? உத்தரவாதம்னா சொன்னேன், உத்தரவாதம் என்றா சொன்னேன், அதுதானே நம்ம அங்கே சொல்றோம். அப்போ நம்முடைய அடிப்படை சொல்லுங்க உத்தரவாதம் என்றா அப்படின்றது உத்தரவாதம்னா அப்படின்னு இதுல சொல்லுவோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த இடத்துல இன்னும் இருக்கு, இந்த இடத்துல அப்ப என்ன வரணும்? அப்போ இந்த வடிவம் தவறு. உத்தரவாதம்னா இதான் சரி. அப்ப இந்த சொல் போட்டா, இந்த எழுத்து போட்டா அங்க என்னவாக மாறும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அண்ணா அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், அண்ணன் தம்பி வரக்கூடிய அண்ணா, அந்த அண்ணா வந்து உத்தரவாதம்னா நம்ம ஒருத்தட்ட பேசும்போது ஆமா அண்ணா உத்தரவாதம்னா அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல நீங்க அண்ணாவை சொல்லும்போது உத்தரவாதம்னா சொல்லுங்க. என்றாவது நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க ரெண்டு சொல்லி நான் தான் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்புறம் கேட்குறேன், இப்ப தாண்டி, தாண்டி இப்ப தாண்டி, இப்ப தாண்டி, இப்போ வந்து இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். இப்போ என்ன சொல்றோம், ஒருத்தட்ட ஒரு பெண் கிட்ட ஒருத்தர் பேசுறாரு, இன்னொரு பெண்ணோ ஒரு ஆளோ யாரோ ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்பதாண்டி வந்தேன், அல்லது இப்பதாண்டி சொன்னேன், அல்லது இப்பதாண்டி கொடுத்தேன், ஏதோ ஒன்று சொல்றாரு, இப்பதாண்டின்னு சொல்றாரு. அப்ப இந்த இப்பதாண்டியினுடைய அடிப்படை வேர் வடிவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்பொழுது தான் அடி, இப்பொழுது தான் அப்படின்ற வரைக்கும் இந்த டி என்ன, அடி, அடியே அடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். இப்ப ஏண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏண்டினுடைய வடிவம் என்னன்னா ஏனடி. ஏண்டாக்கு வந்தா என்ன அர்த்தம்? ஏண்டா இப்படி செய்யறேன் கேட்போமா? ஏனடா. இந்த இடத்துல எல்லாம் இதை அடிப்படையாக வைத்துதான் இங்க வருதே தவிர இங்க மூணு சொல்லினா போடக்கூடாது. ஏன்றி இப்ப ஏனடி அப்படின்றத ஒட்டி தானே வருது. அப்போ நீங்க பேச்சு வடிவத்துல எப்படி சொல்றீங்க, ஏண்டி அப்படி செஞ்ச, ஏண்டா அப்படி பண்ணு கேட்போமா? இல்லை. ஏண்டா, ஏனடான்றதுதான் ஏண்டா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதனால இங்கேயும் அதே மாதிரி கேட்கணும். அதனால இதை அடிப்படையாக வைத்துதான் எழுதணுமே தவிர இங்க மூணு சொல்லினா போடணும். அதே மாதிரிதான் இங்கே இப்பொழுது தானடி அப்படின்னு சொல்லும்போது இப்போதான், இப்போன்னு எழுதுறவங்க இருக்காங்க, இப்ப அப்படின்னு எழுதுறவங்க இருக்காங்க. இப்பதான், இந்த இப்பொழுதுதான் அப்படின்றது வரைக்கும் இப்பதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தான் அடி அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து தாண்டி அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ இப்ப தாண்டி அப்படின்றது இதுக்கு ஒத்து வரக்கூடிய, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, ரொம்ப சரியான ஒன்றாக இருக்கும். இந்த இடத்துல மூணு சொல்லி போடுவது தவறு. சரியா? ஆனா ஞாபகம் வச்சுக்கணும். இதை சில பேர் வந்து தமிழ்ல இந்த தகரத்துக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழைய எழுத்து வடிவத்துல அப்படி இருக்கு. ஆனா இன்றைய பேச்சு வடிவத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பேசுகின்றோம். அப்ப பேசும்போது நம்ம பேச்சை எழுத்தாக கொடுக்கும்போது அப்ப அதற்கு நெருக்கமாக இருக்கின்ற வடிவம் என்னவோ, அந்த ஒளி என்னவோ, ஏண்டானா இதைத்தான் நம்ம சொல்றோம். அண்டாவுக்கு வர்றதை இங்க சொல்லல. அந்த அந்த குண்டு, அந்த குண்டானுக்கு வர்றது நம்ம இங்க சொல்லல. வண்டு அப்படின்றத நம்ம சொல்லல. இடத்துல ஏண்டான்னு தான் நம்ம சொல்றோம். ஏண்டின்னு தான், ஏன் டி இன், ஏன் டி, அவர் ஏன் தான் நம்ம கேட்கணும். ஏண்டி இப்படி பண்ண, அப்போ இப்ப தாண்டி வந்தேன், இப்ப தாண்டி கொடுத்த சொல்லுவோமா? அது மாதிரி அந்த இடத்துல வரும்போது அந்த இன்னுக்கு தான் அங்க முக்கியத்துவம் தவிர அந்த இன் டி. அதனால வந்து இப்பதான் என்பதுல இந்த இன்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதனால இது சரி. சரியா? இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தா நீங்க வந்து எனக்கு பின்னூட்டத்தில் கேளுங்க. இது மாதிரி வேற நிறைய சொற்கள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றுக்கும் நீங்க அது வந்து ஒரு புதிர் போல இதை விடுவிப்பது என்பது இதனுடைய மூல வடிவத்தை வைத்துதான் நம்ம விடுவிக்க முடியும். சரியா?
இப்போ இதே மாதிரி தான் அவர் வேற சிலர் கேட்கிறார், நிக்கணும் அப்படின்னா என்ன போடணும்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிற்க வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம கொண்டு வரும்போது நிற்கல இருந்து நிக்க வருது, வேண்டும்ன்றதுல இருந்து வேணும், அது வேணும்னு சொல்லுது. அப்ப நிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிறதுனால இங்கேயும் இப்படி வருது. அப்ப இப்படிதான் எழுதணும். இந்த இடத்துல 3 சொல்லி இதான் வரணும், 2 சொல்லி வரக்கூடாது. சரியா? இப்ப இதே மாதிரிதான் இப்போ இருக்கணும், பேசணும் அப்படின்னு என்ன மாதிரியான சொல்லிங்க வந்தாலும் அந்த நுண் வரும்போது வேண்டும்ன்றதை வச்சுதான் நம்ம கொண்டு வர்றதுனால 3 சொல்லி தான் போட்டோம். இப்போ அவர் இன்னொன்று கேட்டிருக்காரு, தோணுச்சு. அதான் தோணுச்சு அப்படின்றது சரியா? தோணுச்சு அப்படின்றது சரியான்னு கேட்குறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல தோணுச்சுன்னா என்ன, தோன்றியது. எப்படி தோணலன்னு பார்த்தோம் இல்லையா, எப்படி அந்த தோன்றதுக்கு தோணுச்சு. அப்ப தோன்றியது. தோன்றியதுல உங்களுக்கு இந்த 2 சொல்லிகள் வர்றதுனால அப்போ தோன், இந்த தோன், அப்ப இங்க 2 சொல்லிகள் இருக்கு. இது இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அது அப்படிதான் நம்ம பேசுற வழியில் என்ன பண்ணுவோம்னா வந்துச்சு, போச்சு, அது மாதிரி தோணுச்சு அப்படிலாம் நம்ம பேசணும். அதனால இதுல நமக்கு பிரச்சனை இல்லை. தோன்றியதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா 3 சொல்லி வராது, 2 சொல்லி தான். சரியா? அப்ப இந்த ஒரு அமர்வுல, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய அமர்வாக இருக்கும் உங்களுக்கு, ஆனாலும் ஒரு பேச்சு தமிழை எழுதும் போது எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய தொடக்கமாக இது இருக்கணும். அவர் இன்னும் நிறைய சொற்கள்லாம் கேட்டிருக்கார். அதுல முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒண்ணுன்னு இருக்கு. ஒண்ணுன்னு இருக்கு. இப்போ இதுல எது சரி அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு. அது மாதிரி 3 அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. இதை பற்றிய விளக்கங்களை நம்ம அடுத்த அமர்வில் நம்ம பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய அமர்வாக இருக்கிறதுனால இது குறித்த விளக்கங்களை நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். உங்களுக்கு தமிழ் தொடர்பாக வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நீங்கள் இந்த பின்னூட்டத்தில் கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய குரல் வடிவிலும், அதாவது காட்சி வடிவிலும் கூட நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்பலாம். உங்கள் கேள்விகளை, ஐயங்களை, கருத்துக்களை அனுப்பினால் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து சிந்திக்கலாம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க.